இது இந்த டேட் என்ன? இன்றைக்கு 26 டிசம்பர் போல. டிசம்பர் 26. ஜனவரி நேத்து வந்த மாதிரி இருந்துச்சு. அது கடையில டிசம்பர் ஆகிட்டேனா? வருஷம் போனது விலகல்ல வந்தது விலகல்ல. கபிலா இஞ்சி போட்ட பிளேன் வருங்கண்ணா. என்ன கதை? என்னமோ சொல்லிட்டீங்க, என்ன சொல்லிட்டீங்க? ஐத்தாஸ் என்ன வருஷம் வந்தது விலகல்ல போனது விலகல்லன்னு. ஏன் நீங்க இல்ல இந்த கன்சிமிட்றதுக்குள்ள இந்த வருஷம் முடிஞ்சுட்டே. சருங்கண்ணா, இந்த வருஷம் தொடங்கினதுலேருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இந்த போலிங்ல நிக்கிறது, அரகலைய பான் விலைய கூட்டினாங்க, மாவு விலைய கூட்டினாங்க, ரோட்டம் கூட்டினாங்க, நாட்டம் மூடினாங்க. மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லை, நாய்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கரண்ட் இல்லாம இருந்துச்சு, கேஸ் இல்லாம இருந்துச்சு. கேஸ் முடிஞ்சப்பா ஐயா எனக்கு சொல்றீங்க பேர் எடுத்து ஆய வச்சிங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில உங்களுக்கு கண் சிமிட்டுறடையில வருஷம் முடிஞ்சுன்றீங்கன்னா கொரோனா அளவுக்கு இல்லைனா இது உங்களமா ஆட்கள்னால இந்த மாதிரி திருப்பி ரிப்பீட் நடந்து கொண்டிருக்குதுங்கிறது. எல்லா வருஷம் முடிய போல இந்த மாதிரி ஒரு டைலாக் கொண்டு தூக்கிக்கொண்டு வந்துடுவீங்க. கண் சிமிட்டுறதுக்குள்ள, கால் சிமிட்டுறதுக்குள்ள, ஆச்சு மூட்டுறதுக்கு உள்ளுக்க வருஷம் முடியுது. இப்ப வருஷம் கடைசி ஆகிட்டே யாரும் அந்த டயலாக செல்ல எல்லாம் நான் சரி செல்லுவான்னு பார்த்தேன். சொல்லுங்க அடுத்த வருஷத்துக்காவது இதை மாத்துறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. அடே நான் பசிக்குதுடா. நான் நல்ல இப்பதான் தின்ட்டு வந்தேன். நீலா பசி இல்லையா? அப்ப இல்ல பசி இல்ல. அப்ப நான் போய் தின்ட்டு வரேன். இல்ல பசிக்குது. டொல்பினோட அடிமா போயிட்டு வா ரெடியா சுருக்கவா போங்க ஒரு இடத்துக்கு. எல்லாம் சப்மரீன் இந்த பர்கர் எல்லாம் தின்னேலடா இப்ப. அடே அதெல்லாம் இல்லடா, இது இன்னொரு இடத்துக்கு நான் அவளை கூட்டி போறேன். நீ வா, நீ சுருக்க விட்டுக்கு போய் விடுமா நீ இந்த சோட்டை அடி சாரத்தை கழட்டி வீசிட்டு இருக்கவா. சாரத்தை கழட்டி வீசிட்டா? இல்ல நாங்க டொல்பினோட அடிக்க போறோம். அடே என்னடா எப்ப பார்த்தாலும் கொத்து சப்மரீன் அப்படி அதெல்லாம் காப்ஸ்டா, உடம்புக்கு சரியில்லை. அடே அது காப்ஸ் இல்லடா, கிராப்ஸ், நண்டு தானே. சீ ஃபுட் எல்லாம் எங்களுக்கு செட் ஆகுறல்லேடா. தின்னுறதுலேயே எரிங்கடா 2 பேர். நான் அதை சொல்லலடா, நான் வேற ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டி போறேன். அலட்டாம கேள்வி கேட்காம வாங்கல். கேள்வி கேட்காம வாங்கிட்டு எங்க வர? அடே இந்த பாரு, ஊட்டிக்கிட்டே ஜிம்ல ஆஃபர் ஒன்று போட்டுக்கிறாங்க. இப்பே ஜாயின் ஆகி ரெஜிஸ்டர் ஆகினா அடுத்த வருஷம் ஃபுல்லா ஜனவரியில இருந்து 7,500 ரூபா ஃபுல் வருஷத்துக்கு. 7,500 ரூபா? அடே மத்த நாள் வரைக்கும் அதே ஜிம்ல மாசம் பீஸ் 3,000 ரூபா, இது வருஷத்துக்கு 7,500 ரூபா கூடன்றீங்க. அந்த 7,500 ரூபாய்க்கு நான் நல்லா போயிட்டு திரும்புவேன். என்னடா தின்றேலே இருக்கிறான் நீ. சரி வா மச்சான், 7,500 எடுத்துக்கொண்டாங்க. போவோம் சூரா போவோம், நாளைக்கு போவோம். அடே நாளைக்கு எல்லாம் ஏலா, இப்பே போயிட்டு சல்லியை கட்டுறோம், கம்பியை தூக்குறோம், உடம்ப செய்யறோம். சரியா வா. அந்த போறதுக்கு போது என்னமோ டொல்பின் கொத்து என்னமோ சொல்லுங்க, அதை அப்படியே திண்டு கடைசியா காப்ஸை திண்டுட்டு போவோம். அடே வாடா. வரல தின்ன தாண்டா போறோம். வா ஓய் சொல்லுங்க மகன், என்ன வாங்கணும்? எனக்கு வாப்பா கூர்மாத்திர பென்சில் இப்படி கழட்டி இப்படி மேல போடுறேன். வேற இந்த கொம்பாஸ் வாடம்மா. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலயும் அது வாங்கி வருஷம் ஃபுல்லா பாதிக்கவே இல்லை. அதுலேக்கு ஒரு சாமா என்ன பேருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. மத்தே இந்த பேக் வாங்குவான். இந்த போட்டிக்கிறேன். இல்லை இது பிஞ்சி போன வருஷம் பாய்ச்சி இது தச்சு பாதிக்கிறமே மாயன். நாங்க எல்லாம் ஸ்கூல் போற காலத்துல இந்த புஸ்தகம் எல்லாம் ஷாப்பிங் பேக்ல வச்சு களத்துல இப்படி வச்சுக்கொண்டு நடந்து போவோம் தெரியுமா? படிப்பெல்லாம் கூட வாப்பா, புஸ்தகம் எல்லாம் பாரம் பேக் கிழிஞ்சு விழுந்து. 27 டைம் 45 எவ்வளோ? 100 வெரி குட். வேற என்ன வேணும்? இந்த மாலுபான் வாங்கிட்டு போமா. மாலுபானிஸ் தின்றையில ஏரியப்ப பார்த்தாலும் வா. பஸ்காரனுக்கு பீப்பிள்ஸ் பாக்கெட் இறக்க சொன்னா விக்டோரியா பாக்கெட் இறக்கி விட்டிக்கிறான்ப்பா. நடந்து வந்த இவ்வளவு தூரம். லிஸ்ட் இந்த எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து போடுங்க. தம்பி அந்த சிஆர் போஸ்டர் 4 அவ்வளவுதான் எல்லாத்தையும் டக் பண்ணுங்க. நீ என்ன டீச்சரா ரைட் போடுறீங்க அதுல? இல்ல வாப்பா பிரின்சிபல். இதான் அம்மா எவ்வளோ பாரு. அப்படிலாம் போட்டிங்க தானே? 2,730 ரூபா. 2,700 விலை கூடி. 2,000 இல்ல 27,333 ரூபா. 3 ரூபா டிஸ்கவுண்டோட போட்டி. ஒரு சைஸ் நடங்கடா. பண்ண போட்டீங்களே. அடுத்த வருஷத்துக்கு உன்னை ஸ்கூல் விட்டு நிப்பாட்டு. கவர்மெண்டால போஸ்டர் தந்தா மட்டும் படி. பாப்பாக்கு இவ்வளோ செய்ய கஷ்டம்மா. போ. மாலுபானிஸ் வாப்பா 40 ரூபா. எந்த காலத்துல டாய்க்கிற மாலுபானிஸ் இப்ப 80 ரூபா. போடா போ. அந்த ராணி நகைய லொக்கர்ல போட்டு வைங்க, கல்லன் கூட. சி இப்படி வெயில் அடிக்குதே அப்பா. சூரியனை தூக்கி சேப்புல வச்ச மாதிரி. வெல்கம் சார். சரியான சனி ஏனா வெளியே. இந்த சாருக்கு ஜூஸ் ஒன்று எடுத்து வாங்க. நல்ல ஐ கூலாம் ஐஸ் கட்ட 4-5 போடுங்க.
சார் இந்த ஜூஸை குடிங்க சார். தேங்க்யூ. நீங்க என்ன மாதிரி நகை பாக்குறீங்க சார்? உங்கள்ட்ட என்ன மாதிரி சொல்லுங்க ஜவுப்ப இருக்கு சார். எங்கள்ட்ட இந்த கல்யாணத்துக்கு சவடி இருக்குது சார், காது குத்து கம்மல் இருக்குது, வேற செயின் இருக்குது, மோதிரம் இருக்குது, வேற காலுக்கு போடுற செயின் இருக்குது, இந்த கோல்டு வாட்ச் இருக்குது. உங்களுக்கு என்ன ஒண்ணு சார் இதுல? நான் நினைக்கிறேன் உங்களோட பேத்திக்கு ஒரு நல்ல தங்க செயின் ஒன்று வாங்கி போட்டு தான் வந்தீங்க. பெண்டனா? ஓஹோ. இல்லை. அப்ப பார்த்தா வைப்புக்கு ஒரு கம்மல் ஒன்று வாங்கி போட்ட மாதிரி தான். யார் அவளுக்கா? கண்ணத்துக்கு கொடுப்பனோலயே கம்மல் கொடுக்க மாட்டேன்னா. அப்ப இல்லாட்டி மவளுக்கு கை செயின் ஒன்று தான் பார்க்க வந்தீங்க. அவள்கிட்ட மாப்பிள்ளை கட்டார்ல இருந்து அனுப்புவார், அதுவும் இல்லை. அப்ப என்ன பார்க்க வந்தீங்க சார் நீங்க? நான் ஒன்றும் பார்க்க வர இல்ல, ஒரு கேலண்டர் ஒன்று எடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். அதுக்கா சார் வந்தீங்க? அதுதான் கேலண்டர் எடுக்க தானே வந்தேன். திருப்பி திருப்பி கேட்கிறேன், காதுல போடாரு அவங்களோட. அத கடைசி கேலண்டரை கொண்டு வா. இந்தாங்க கேலண்டர். பொறாய்க்குமா? எல்லாமே இன்னொன்று தரமாட்டீங்களா? இன்னொன்னில ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டேன். முன்னுக்க நகை கடையில எல்லாம் கேலண்டர் கொடுக்குறாங்களா? ஏன் சார் ஒரு கேலண்டர் போதும் உங்களுக்கு? நான் இனி 365 நாளும் பெட்டாக்கு வேலைக்கு போறேன். கொண்டாட்டி சாப்பாடு கட்டி தாரத்துக்கு பேப்பர் தேவை. இனி அவ்வளோ பேப்பர் வாங்குறதுக்கு கடைக்கு போனா பேப்பர் ஒரு கிலோ 350 ரூபா 400 ரூபா சொல்றாங்க. இன்னத்துக்கு வீண் செலவு. அதுதான் இன்றைக்கு பார்த்து ஜனவரி 1ஆம் தேதி பார்த்து ஒவ்வொரு கடைக்கு போயிட்டு கேலண்டரை சேர்த்து கொண்டா செலவு மிச்சமே. உமா உமா என்னடா ஆக்கிட்டு இருந்தா உமா அம்மா வந்து முதுவ சொல்லிடுற. எனக்கு அவசரமா 1000 தாங்க டக்குன்னு. ஏன் யாருக்கும் என்ன ஆவியா? பாப்பாக்கு என்ன ஆவிச்சு? பாப்பா கொண்டு மாவல எனக்கு நீ 1000 தாங்க. உனக்கு நினைச்சுக்கிட்டா 1000 ரூபா தரும் இந்த சின்ன பிள்ளைக்கு. நீங்க அதெல்லாம் கேட்க வேணாம், நீங்க தாங்களே. என்னத்துக்கு சொல்லு? ரத்திங்கமான ப்ரூஸ் வாங்குறதுக்கு. இது பாருங்களே அப்பா, சல்லியெல்லாம் கொண்டு போய் பத்த வைக்க பாக்குறான் இவன். பத்த வைக்கல, வான ப்ரூஸ் வாங்க. வான புருஷ் ஒரு புருஷும் தேவல போ. சரி அந்த கல்வெடி சமுசா வெடி. சரி சமுசா வெடி சமுசா செஞ்சு தாரும் தின்னாது. சமுசா வெடி எல்லாம் மாறணும். எனக்கு கல்ச்சர் பண்ணாது. வாங்க முன்னூர்ல கல்வெடி வெடிக்கிறாங்க. இது என்ன ரெண்டு பேரும் அடிச்சு கொள்றீங்க? நீங்க புள்ள வளர்த்திக்கிற லட்சணத்தை பாருங்க. ஆக்கோட்றால வந்தேனே நோய் நோய் நோய்ண்டு. என்ன சொல்றா? இந்த சல்லி எல்லாம் எடுத்து போயிட்டு பத்த வைக்கணும் மாமி இவனுக்கு. பத்த வைக்க போறா? நான் சல்லி எல்லாம் ஓ டக்குனு பேங்க்ல போடு சல்லி எல்லாம். இவனுக்கு என்னமோ அப்செட் ஆவி. கொஞ்ச நாள் அப்படித்தான் சுத்துறான் இவன். டாக்டர் போவோம். இது இந்த கால் பண்ணி டாக்டர் புக் பண்ணுவோமே. பேசுறேன் டாக்டர். உங்களோட 2 பேருக்கு தான் ஹாஸ்பிடல். என்னது? நான் ரத்திங்க வாங்குறதுக்கு கேட்டேன் சல்லி. எல்லா இடத்துலயும் இப்படி பெட்டிஸ் போட்டு போட்டு சுத்துறதுனால தான் இப்ப உலகத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது. அதெல்லாம் போடாதடா. வானத்துல இப்ப ஓட்டோ விழுதாமா போடுறதுனால. இதான் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சு எனக்கு மெசேஜ். ஓ எனக்கு அனுப்பிடுறேன். சரி சரி நான் உனக்கு 100 ரூபா தாரேன். இப்போ இது நிலாபூர் பாக்ஸ் ஒன்று வாங்கி சுற்றுவேன். இவன் அதுக்குள்ள ஆயிக்கல பயம் இவன். இப்ப ரத்தினா பொடி மாடகாய் தான் கொடுக்குற இவன். நீ போய் இந்த பொண்ணுக்கு ஷர்ட்ல பொக்கட்லிக்கு 100 ரூபா எடுத்து போ. நீங்க தான் பிள்ளைக்கு இப்படி நல்லா மூஞ்சி கொடுத்து வளர்க்குற அப்புறம் சொல்லுங்க வந்து இப்ப அது செய்யறா இது செய்யறான்னு. வாப்பா அந்த பச்சை தாளா. ஓ பாருங்களே இந்த புள்ளே 10 ரூபா எடுக்கிறான் 100 ரூபா எடுக்க சொல்லி. கிறுக்கு மனுஷனே அது 1000 ரூபா போய் புடிங்க அவனை. 1000 ரூபா அடே மச்சான் எவ்வளவு நேரம் மேய்க்கு 12 மணிக்கு? 3.5 நிமிஷம் மேய்க்கு. 3.5 நிமிஷம் பார்த்தே அப்படி சரியா சொல்ல மச்சான். 12 மணிக்கு வந்து விட்டு பார்க்குவோம். எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்குடா. அடே 15 தாண்டா ஏகி வேஸ்ட் பண்ணாதடா. இந்த மச்சான் எனக்கு என்ன ஏறல விட்டு பார்க்க போற மச்சான். சரியா பத்து பார்த்து கை பத்தும். மச்சான் நிலா கிட்ட வெயிட் போறேனாடா. அடே அது புஷ்டா கீழே விழுந்ததா. ஐயோ ஏமாத்தி தந்தேடா பார்வே. ரைட்டா இத்தனை என்ன எவ்வளவு நேரம் 12 மணிக்கு சரியா? ரைட் 10 செகண்ட். ரைட் 8 7 6 5 4 3 1 10 ஹேப்பி நியூ இயர். 10 வைடா. ரைட்டா காணோம் நேரமத்தி. நீ தான் பின்னு சாக்கல போடு. அடே நீ தான் அங்க வெச்சி ரைட் இல்லடா. 10 நேரா பொடி ஏண்டா கை ஆடுது இப்படி. நேரா வை அது உங்க மத்ததா பாத்ரூம் உள்ள போனா. அவட மான் வா. நான் இல்ல அடே இங்க அவன் இங்க வா. அடே என்ன கதை? ஸ்குவாட் ரெடியா? அடே புதுசா ஒன்று விடாம எல்லாத்தையும் புறக்கிட்டு வருவோம். தெரியுமா நான் ஐபரங்க மாற ஆத்துல ஒன்று பாக்கிறோம் அதை வத்த வச்சு. நீ ஆனை பேர் இந்த வீட்டு வைக்கிறது நான் எனக்கு தெரியும். நீ ஆனை பாரு ஆனை தான் நிறைய புஸ்டெல்லாம் விழுந்துச்சு அவனுக்கு. என்ன எத்தனை கிடைச்சு? இன்னும் கிடைக்கல மச்சான். ஒன்று தான் கிடைச்சிச்சு மச்சான். சை சுட்டி நானே வெடிக்கிறேன். அவ்வளோ கீழே நீயே கையில் வச்சுக்கோ. தாவே புஸ்தானே மச்சான். ஓ அப்ப வெடிக்காது. மேல எப்படி அப்படியே நெருப்பெல்லாம் தெரிக்கும். சரி அப்ப நீ பாப்போம். ஆனா புதுசு மாதிரி கொஞ்சம் புஸ்டா அதை விளக்குது இல்லையா? அடே புடிச்சுக்கோ டைட்டா புடிச்சுக்கோ. நேரா புடிச்சுக்கோ. புஸ்ஸாது உடும்பு புட்டியோட புடிச்சிக்கிறேன் மச்சான். ஓகேடா ரெஸ்ட் இன் பீஸ் டா. இந்த பேக்க பாருடி ஏசினால 17க்கு போட்டிக்கிறாங்க. வெல்கம் மிஸ். வெல்கம். ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர்.
ஹாப்பி நியூ இயர். இந்த பேங்க்ல என்னமோ கொடுக்குறாங்க இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதின்னு சொன்னாங்க. யா மிஸ் நீங்கள் 1000 ருபீஸுக்கு டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்டியல் கிடைக்கும். நீங்கள் 2000 ருபீஸுக்கு டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அம்ப்ரெல்லா கிடைக்கும். 5000 ருபீஸ் ஆல்ரெடி அம்பரெல்லா திங்கிறதுக்கு இங்கே 2000 ரூபா கொடுக்குறோமா? மார்க்கெட்டுக்கு போனால் 250 ரூபா 200 ரூபா தான். வாங்கவே 300 ரூபா. நாட் தட் அம்ப்ரெல்லா கோடை. கொடையா? இதான் கொடையும் கூடே. முன்னுக்கு பேங்க்ல 2000 ரூபா போட காரண்டே கொடுக்குறான். என்னப்பா இது? நீங்கள் மினிமம் 5000க்கு இப்போ டிபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைஸ் குக்கர். எனக்கு ஒன்றுமா நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டாங்க. இந்த பலகாரம் ஐட்டம் எல்லாம் எங்கேயோ வச்சுக்கிறான்னு சொன்னாங்க பேங்க்ல. வாசம் மட்டும் அந்த கிரிபத்தில் வச்சுக்கிறான். நாங்கள் பார்த்துட்டு டிபாசிட் பண்ணுவாங்க. என்னடி கிரிபத் கல்லு மாதிரி இது? ஏசி காஞ்சி. ஓப்பா வாழைப்பழம் அந்த ஆன வாழைப்பழம் வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு போய் புள்ளலுக்கும் கொடுக்க கொஞ்சம் போட்டுக்கோ பேங்க்ல இருந்தா. இதுக்கு நான் இது மிச்ச நேரமாக கவனிக்கிறேன். மெதுவாக போகுது. இந்த மிச்ச நேரமாக கவனிக்கிறேன். சரி மீன் டேங்கில் ஒரு மீன் வந்து செத்த மாதிரி குசும்பாங்க. நான் கொஞ்சம் போய் பாட்டு வரேன். பாரு சாலையோ போல போய் பாரு. அன்னைக்கு எடுத்து வாதே மாக்கிடும். அடி மாறு சீண்டி. என்னது அது சாலையோ இல்லையா? அது இல்லை, நான்கிட்ட வாழ்க்கையே பேசுறத கேட்டேன். அது முன்னுக்கு பேங்க்ல கேக்கும் பிஸ்கட்டும் கொடுக்குறாங்களா? பிஸ்கட்டும் கேக்கும்? ஓ இங்க அப்ப காஞ்சது இந்த இதை தான் நம்பி நாங்கள் முன்னுக்கு பேங்க்கு போவோம். கொஞ்சம் என்ன பேங்க் அப்ப நீ அங்கே பிஸ்கட் கொடுக்குறோம். மச்சான், it's 6 PM, time to work out. என்னடா காக்காத்துல கெடியா? work out டா. சுத்துறியே ஐதான். நேத்து ஓவர் வெயிட் விளையாடுனேடா. எத்தனை கிலோ? 8 கிலோ. 8 கிலோ ஓ வெயிட்டா? நல்ல சரி சரி. வாடா இன்னைக்கு போகணுமேடா. இன்னைக்கு லெக் டே. எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட் டே மச்சான். நேற்று கொஞ்சம் ஒர்க் அவுட் பலமாக பண்ணதுனால எனக்கு ஒரு மசில் இன்னும் செட் ஆகல. அதனால் மாஸ்டர் கிட்ட பேசி நான் இந்த லீவ் எடுத்துக்கிறேன். நாளை தான் போவேன். நாளைக்கா? நீ போ மச்சான். அவ்வளோ கிலோ 2 பேர் செஞ்சுட்டு லெக் டே செய்ப்போம். அவ்வளோ கிலோ மச்சான். நாளைக்கு நாளைக்கா? அப்போ நம்ம ஓ வெயிட் அப்படி இப்படிலாம் அவ்வளோ கிலோ நாளைக்கு. நாளைக்கா? அப்போ நாளைக்கு வா போ. அது சுவர் தானே? ஓ நாளைக்கா நீ வாங்க. போ நீ போ, நான் வாரேன். டேபிளை குடிச்சு வைங்க. ஓ டே 16 ஜிம்முக்கு இப்பயா? நாளைக்கு போவே. அடுத்த வருஷம் போவேன். அடுத்த வருஷம் அனிவாரம் போகும் மச்சான். முடிச்சிருப்போம். காலையாக முடிச்சா பவுர் போடும். அப்போ தான் ஜிம் தேவை மச்சான். ஓ என்ன? இப்போ சும்மா சல்லி வேஸ்ட் ஆகுதேடா. ஓ அப்போ கொடுத்து சல்லி எடுக்கையில எப்படி? பரவாயில்ல, எப்படி வச்சு கொடுத்து சொல்லுவோம் மச்சான்.